ரயில்வேயில் தமிழர்கள் தடம் பதிப்போம் உங்களுடன் தமிழா ஐஏஎஸ் அகாடமி. ஸோ நம்முடைய சேனலில் ரயில்வே தொடர்பான அப்டேட்ஸ்களும் சரி இல்லை வீடியோஸ் சரி கண்டினியூஸாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் ரயில்வே தேர்வுக்கு தயாராகிட்டோம்னா கண்டிப்பாக நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட ஒரு பெல்ஸ்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா மேக்ஸில் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் ஒரு 25 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இதே பேட்டர்னில் கொஸ்டின்ஸ் கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வீடியோ முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சா உங்கள் நண்பர்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணிடுங்க. ஸோ அதே மாதிரி நம்மளுடைய தமிழ் ஐஎஸ்எம்ல புக்ஸ் டெஸ்ட் சீரிஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். விருப்பம் உள்ளவங்க கீழே உள்ள எந்த தொடர்பு வந்து வாங்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், முக்கோணத்தின் சுற்று ஆரம் 9 சென்டிமீட்டர் மற்றும் அதன் உள் ஆரம் 4 சென்டிமீட்டர் எனில் அந்த முக்கோணத்தின் சுற்றுவட்ட மையம் மற்றும் உள்வட்ட மையத்திற்கு இடையே உள்ள தூரம் எவ்வளவு? ஓகேங்களா, சுற்றுவட்ட மையத்துக்கும் உள்வட்ட மையத்திற்கும் இடையே உள்ள தூரம் எவ்வளவு? தூரம்னது டிஸ்டன்ஸ் எவ்வளவு கேட்குறாங்க. எனக்கு இந்த மாதிரி கொடுத்து கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா ஃபார்முலா ஒன்று இருக்கு. என்ன பண்ணலாம் பார்த்தா டிஸ்டன்ஸ் ஃபார்முலா ரூட் ஆஃப் கேப்ஸ் ஆர் ஸ்கொயர் மைனஸ் 2 கேப்ஸ் ஆர் ஸ்மால் ஆர். இது உள் ஆரம் அப்படின்னா ஸ்மால் ஆர், சுற்று ஆரம் அப்படின்னா கேப்ஸ் ஆர், அவ்வளோதான். அப்போ சுற்று ஆரம்னு கேப்ஸ் ஆர் அப்போ எவ்வளோ வரும்? 9. அப்போ 9 ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு 9 உள்ளாரம் எவ்வளோ? 4. இப்போ பெருக்கணும் எவ்வளோ வரும்? 9 ஸ்கொயர் 81 மைனஸ் இதை ஃபுல்லாக பெருக்கணும் வரும் 36 72. அப்போ கழிச்சு எவ்வளோ வரும்? 9. அப்போ 9 வெளியே எடுத்தா 3. அப்போ டிஸ்டன்ஸ் வரைக்கும் எவ்வளோ வரும்? 3 சென்டிமீட்டர். ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். ஓகே, அப்போ இந்த மாதிரி சுற்றுவட்ட மையம் மற்றும் உள்வட்ட மையத்துக்கு இடையே உள்ள தூரம் கேட்டாலும் இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், x is equal to 2 plus root 2. x is equal to 2 plus root 2 எனில் எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 4x பிளஸ் 4 என்ன வரும் கேட்குறாங்க. இதை பாருங்கவே, ஆக்சுவலாக இதை நம்ம எப்படி காரணி பொறுத்தோம் பார்த்தா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x பிளஸ் 4 அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எழுதலாம். இப்போ வேணா பாருங்கவே, எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா, இங்கே எக்ஸ் ஸ்கொயர்னா எக்ஸ்ன்னு போட்டுக்கோங்க, இங்கே 4 அப்படின்னா 2 போட்டுக்கோங்க. ஃபுல்லாக ப்ளஸ்ஸாக இருந்தால் ப்ளஸ் போடணும், ஏதாவது ஒருத்தர் மைனஸ் வந்தாலும் மைனஸ் போட்டுரும். ஓகேவா, அப்போ எக்ஸ் ஸ்கொயருக்கு எக்ஸு, 4க்கு 2, இங்கே ஏதோ ஒருத்தர் மைனஸ் வந்தனால மைனஸ், அப்போ எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர். அப்போ இதுக்கான மதிப்பு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர். இப்போ என்ன பண்ண போகிறோம்? எக்ஸோட மதிப்பு எனக்கு தெரியுமா, இங்கே அப்ளை பண்ணுங்க. 2 ப்ளஸ் ரூட் 2 மைனஸ் 2 ஸ்கொயர். இப்போ மைனஸ் 2 ப்ளஸ் 2 கேன்சல், அப்போ ரூட் 2 ஸ்கொயர். அப்போ ரூட் 2வை ஸ்கொயர் பண்ணுறதுக்கு என்ன வரும்? வெறும் 2 தான் வரும். ஆன்சர் எது கரெக்ட்? ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், இந்த கொஸ்டினை பாருங்க. 3 நண்பர்களின் வயதில் சராசரி 22, 4 நண்பர்களின் வயதில் சராசரி 24 என்றால் 4வது நண்பரின் வயதை கண்டுபிடிக்கும். ரொம்ப சிம்பிளா கண்டுபிடிக்கலாம்ப்பா. ஃபர்ஸ்ட் 4 பேர் எடுங்க. 4 பேர் உங்களுக்கு சராசரி எவ்வளோ? 24. அப்ப ரெண்டையுமே பெருக்க என்ன கிடைக்கும்னா கூடுதல் கிடைக்கும். அப்ப 4 × 24 வரும் 96. அடுத்து 3 நண்பரோட சராசரி எவ்வளோ? 22. அப்ப இது ரெண்டையும் பெருக்க வரும் 66. இப்போ ரெண்டையுமே மைனஸ் பண்ணுங்க. அப்ப 96ல 66% வரும் 30. அப்ப 4வது நபருடைய வயது எவ்வளவு இருக்கும்? 30 இருக்கும். ஆன்சர் அது ஆப்ஷன் லாஸ்ட். நெக்ஸ்ட், ஸோ 4வது கொஸ்டின் பாருங்க. பின் வருவனவற்றை தீர்க்கவும். 55 பிளஸ் ரூட் பிராக்கெட் ஆஃப் 29 மைனஸ் 25 மைனஸ் 6 மைனஸ் 24 வகுத்தல் 6 இன்ட்டு 8. ஓகேங்களா, இங்கே ஒரு மிஸ்டேக் என்ன பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ராக்கெட் வரும். ஓகேவா, ஓப்பன் ப்ராக்கெட் ஒன்று போட்டுக்கலாம். ஓகே, இப்போ ஆன்சர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ரூல்ஸ் என்னது? போர்ட் மாஸ் ரூல் பேஸ் பண்ணி தான் நம்ம ஆன்சர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட் தான் பார்க்கணும். ப்ராக்கெட் பார்த்தா இங்கே ஒரு ப்ராக்கெட் இருக்கு, அதுக்குள்ள பார்த்தா அது ஒரு ப்ராக்கெட் இருக்கு, அதுக்குள்ள பார்த்தா ஒரு ப்ராக்கெட். அப்போ என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் இதுக்கு தான் ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ ஆன்சர் பண்ணி எவ்வளோ வரும்? ஃபர்ஸ்ட் வகுக்கணும். 24 வகுத்தல் 6 எவ்வளோ? 4. அப்போ வகுத்ததுக்கு அப்புறம் என்ன இருக்கு? பெருக்கல் இருக்கா? 4 × 32. முன்னாடி என்ன இருக்கு? 6 மைனஸ் 32. அப்போ எவ்வளோ வரும்? மைனஸ் 26. ஓகேவா, இப்போ இந்த மைனஸ் 20 வெளியே வந்தாகும் பிளஸ் 26 ஆயிருமா? அப்ப 25 பிளஸ் 26 ஆகும். ஓகேங்களா, இப்போ இதோட கூடுதல் எவ்வளோ வரும்? 51. ஓகேங்களா, அப்ப நான் இது வரைக்கும் ஆன்சர் பண்ணேன். எவ்வளோ வரும்? 51. வெளியே என்ன இருக்கு? மைனஸ் இருக்கு, மைனஸ் 51. முன்னாடி எவ்வளோ இருக்கு? 29. முன்னாடி பிளஸ் 55. ஓகே, இப்போ 55. இப்போ 29 மைனஸ் 51 எவ்வளோ வரும்? மைனஸ் 22. அப்ப 55ல 22 போச்சுல வரும் 33. ஆன்சர் இது ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட்,
4 வெவ்வேறு மொபைல்கள் ஒவ்வொன்று முறையே 30 நிமிடங்கள், 45 நிமிடங்கள், 1 மணி நேரம் மற்றும் 1 1/2 மணி நேரத்திற்கு பின் பீப் ஒலி எழுப்புகின்றன. அனைத்து மொபைல்களும் 10:45 AM ஒன்றாக பீப் ஒலி எழுப்பியதெனில் அவை எப்போது அடுத்ததாக ஒன்றாக பீப் ஒலியை எழுப்பும்? அடுத்ததாக ஒன்றாக. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்தாலே இந்த கொடுக்கப்பட்ட எண்களுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான்ப்பா. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 30 நிமிடம், அடுத்து 45 நிமிடம், அடுத்து 1 மணி நேரம்னா 60 நிமிடம், 1 1/2 மணி நேரம்னா 90 நிமிடம். ஓகேங்களா? ஃபுல்லா அனைத்தும் என்ன பண்ணியாச்சு, நிமிடங்களை மாத்தியாச்சு. அப்ப எனக்கு வரக்கூடிய ஆன்சரும் நிமிடங்கள்ல தான் வரும். கரெக்ட்டுங்களா? இப்போ என்ன பண்ணலாம், டிவைட் பண்ணலாம். எதால டிவைட் பண்ணலாம்? 15ஆல டிவைட் பண்ணுங்க. இங்க 2, இங்க 3, இங்க 4, இங்க 6. அடுத்து என்ன பண்ணலாம், 2ஆல டிவைட் பண்ணலாம். 1, 3, 2, 3. அடுத்து 3ஆல அடிச்சோம்னா 2, இங்க 1. ஓகே, மொத்தமா பெருங்க. 5 30, 30 3 90, 90 × 2 180. அப்ப 180 நிமிடம். அப்ப 180 நிமிடம் சொல்லலாம். அப்படின்னா சொல்லலாம் 3 மணி நேரம் சொல்லலாம். ஏன்னா 1 மணி நேரம்னா 60 நிமிஷம். அப்ப 180 60ஆல் டிவைட் பண்ணா 3 மணி வரப்போகுது. ஓகேவா? அப்ப 3 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒன்றாக ஒலிக்குது. அப்ப 10:45 இருந்து ஒரு 3 மணி நேரத்தை கூட்டுங்க. அப்ப 10:40 3 மணி நேரத்தை கூட்டினால் வரும் 13:45 வரும். ஓகே, 3 மணி நேரத்தை கூட்டினா 13:45. அப்ப 13:45 எப்படி சொல்லுவோம்? 1:45 சொல்லுவோம். அப்ப ஆன்சருக்கு எது கரெக்ட்? ஆன்சர் ஆப்ஷன் 1:45 ஒன்றாக ஒலிக்கும். அடுத்து கீழுள்ள பின்னங்களில் எவை ஏறு வரிசையில் இருக்கின்றன? ஓகே, பாருங்க. ஃபர்ஸ்ட் உள்ள பாருங்க 3/8, 2/5, 9/11, 5/6, 6/7. ஓகேங்களா? மேல உள்ள நம்பரோட கீழே உள்ள நம்பர் பெருசா இருக்கா? ஸோ அப்ப என்ன பண்ணா, இப்ப வித்தியாசம் பாருங்க. ஒவ்வொன்றுக்கும் வித்தியாசம் பார்த்து தெரிஞ்சிடும். இதுக்கு வித்தியாசம் எவ்வளோ? 5, இங்க வித்தியாசம் 3, இங்க வித்தியாசம் 2, இங்க வித்தியாசம் 1, இங்க வித்தியாசம் 1. ஓகேங்களா? வித்தியாசம் எங்க அதிகமா இருக்கோ அது மிக சிறிய எண். ஓகேவா? வித்தியாசங்கிறது அதிகமா இருக்கு, அப்ப இதுதான் மிக சிறிய எண். அதுக்கப்புறம் இதுதான் அதிகமா இருக்கு, அதுக்கப்புறம் இதுதான் அதிகமா இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுமே வித்தியாசம் 1 1 வருது. அப்படி பார்க்கும்போது இதுல எது சின்ன நம்பர் இருக்கோ அதான் எனக்கு சின்ன நம்பர். ஓகேங்களா? அப்ப பார்த்தா தெரியுது. அப்ப இது வந்து இந்த மொத்த 5 நம்பர்ல இது ஃபர்ஸ்ட் தான், இதுதான் மிக சிறிய நம்பர். மீதி உள்ள 4ல இதுதான் மிக சிறிய நம்பர். மீதி உள்ள 3ல இதுதான் மிக சிறிய நம்பர். இந்த மீதி உள்ள இந்த 2 நம்பர்ல வித்தியாசம் 1 தான் வருது. அப்ப இதுதான் ஃபர்ஸ்ட் வரும். ஏன்னா இது மிக சின்ன நம்பர். 5/6, இது 6/7. அப்ப இதுதான் சின்ன நம்பர். அப்ப இதுதான் வரும். அதுக்கப்புறம் என்ன வரும்? 6/7 வரும். அப்ப அவங்க கொடுத்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எனக்கு எப்படி இருக்கு? கரெக்டா தான் இருக்கு. ஓகேங்களா? வித்தியாசம் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அது மிக சிறிய நம்பரா தான் வரும். வித்தியாசம் குறைவாக இருந்துச்சுன்னா மிகப்பெரிய நம்பரா. ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஒரு வருடத்திற்கான வட்டி விகிதம் கூட்டு வட்டியா கணக்கிடப்படும் பொழுது ரூபாய் 10,000 என்ற தொகை 2 ஆண்டுகளில் ரூபாய் 11,025 ஆகும் என்றால் வட்டி விகிதம் என்ன? ஓகேவா? அப்ப கூட்டு வட்டியில மொத்த தொகை கொடுத்து, மொத்த தொகை எவ்வளோ? 11,025. அசல் மதிப்பு எவ்வளோ? 10,000. எத்தனை ஆண்டுகள்? 2 ஆண்டுகள். என்ன கேட்கறாங்க? வட்டி வீதம் கேட்கறான். எனக்கு இந்த மாதிரி கொடுத்து கேட்டாங்கன்னா வட்டி வீதம் கண்டுபிடி ஃபார்முலா ஸ்கொயர் ரூட் ஆஃப் மேல வந்து மொத்த தொகையை போடுங்க 11,025, கீழே வந்து அசல் மதிப்பு 10,000 இன்ட்டு எத்தனை ஆண்டுகள்? 2 ஆண்டுகள் சொன்னா 200 போட்டுக்கோங்க. ஓகேங்களா? போட்டுட்டு லாஸ்டா -100. இப்போ அடிக்கலாம். 2 ஜீரோவுக்கு 2 ஜீரோ, இந்த 2 ஜீரோவுக்கு 2 ஜீரோ. அப்போ ஃபுல்லா அடியாயிருச்சு. ரூட் ஆஃப் என்ன இருக்கு? 11,025. அப்ப என்ன வரும்? 25க்கு வெளியே எடுத்தா 5, 110ஓட மிக சிறிய வர்க்க என்னது? 100 தானே. அப்ப 100 வெளியே எடுத்தா 10. அப்ப 105 -100. அப்போ 105 100% வரும் 5%. ஆன்சர் எது கரெக்ட்? ஆப்ஷன் லாஸ்ட். ஓகேங்களா? 11,025 ஸ்கொயர் பண்ண எவ்வளவு வரும்? 105 தான் வரும். 105 100 போச்சுன்னா 5%. அடுத்து, ஒரு காரின் மதிப்பு வருடத்திற்கு 12% என்னும் விகிதத்தில் குறைகிறது. அதன் தற்போதைய மதிப்பு 7,74,400 ஆகும் எனில் 4 வருடத்திற்கு முன் அந்த காரின் மதிப்பு என்ன? ஓகே, இதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கூட்டு வட்டி மாதிரியே தான். அதே கான்செப்ட் ஆன்சர் பண்ண போறோம். எனக்கு எவ்வளவு சதவீதம்? 12% குறையுது. ஓகேங்களா? எத்தனை வருஷம்? 2 ஆண்டுகள். இது மொத்த தொகை எனக்கு எவ்வளவு மாறுது? 7,74,400 மாறுது. அப்ப என்ன கேட்கிறா? அந்த காருடைய அசல் மதிப்பு எவ்வளவு கேட்கிறான். கண்டுபிடிக்கலாமா? எப்படி கண்டுபிடிப்போம்னா அசல் மதிப்பு மொத்த தொகையை மேல போடுங்க. 7,74,400 வகுத்தல் இங்க எத்தனை சதவீதம் குறையுது? 12% குறையுதான். அப்ப 12% குறையுதுன்னா 100ல இருந்து 12 கழிக்கணும். அப்ப எவ்வளவு வரும்? 88.
ஓகே, எத்தனை முறை எழுதணும்? 2 வருடம் சொன்னா 2 முறை, 3 வருடம் சொன்னா 3 முறை. ஓகேவா? அப்ப 88 2 முறை எழுதுகிறேன். அதே மாதிரி 100 போடணும்ல. 2 ஆண்டுக்கு எத்தனை 100 போடுவோம்? 200 மேல போடுவோம். அவ்வளவுதான். ஓகேங்களா? அப்ப மொத்த தொகை மேல போட்டாச்சு, வட்டி விகிதத்துக்கு கீழே போட்டாச்சு, 200 போட்டாச்சு. ஓகே, இதை போட்டு அடிச்சேன்னா உங்க ஆன்சர் வரப்போகுது. அடிக்கலாங்களா? இப்ப பாருங்க, 25 நாங்க 100, 22 நாங்க 88. அதே மாதிரி 25 இங்க 22. ஓகேங்களா? இப்ப இங்க அடிக்கலாமா? டைரக்டா 22 கூட அடிங்க, இல்லைன்னா 11 அடிங்க. 2 11 22, 7 11 77, 4 அடிக்க முடியாது, 0, 44ல 4 2 0. ஓகேங்களா? திரும்ப அடுத்து என்ன பண்ணலாம்? இதை 11 அடிங்க. 2 11 22, எங்க அடிச்சா 6, இங்க 4 2 0. ஓகேங்களா? அப்ப 2 4 தானே, அப்ப 4 டைரக்ட் அடிச்சா எவ்வளவு வரும்? 16 2 0. அப்ப 1600 25 25. அப்ப 25 25 பெருங்கள் வரும் 625. 16ஆல பெருக்குங்க, லாஸ்ட் 2 0 சேர்த்துக்கலாம். அப்ப ஒரு 30, 3 12 15, ஒரு 1 36 1 37. அடுத்து 1ஆல வச்சு பெருக்குனா அதே தான் வரப்போகுது. இப்போ கூட்டினா 0 0 0 10. அப்ப 2 0 போடணுமா? அப்ப பெருக்கினாலே 10,000, நம்ம 2 0 போடணும். அப்ப ஆன்சர் எவ்வளவு வரும்? 10 லட்சம். அப்ப அசல் மதிப்பு எவ்வளவு? 2 ஆண்டுக்கு முன்னாடி 10 லட்சமா இருந்திருக்கும். நெக்ஸ்ட், ரூபாய் 12,400 என்ற தொகை 3 ஆண்டுகளில் தனி வட்டியில் ரூபாய் 14,632 ஆகிறது எனில் ஒரு ஆண்டுக்கான வட்டி வீதம் என்னது? ஓகேங்களா? அசல் மதிப்பு எவ்வளோ? 12,400. எத்தனை ஆண்டுகள்? 3 ஆண்டுகள். மொத்த தொகை தான் எவ்வளோ? 14,632. அப்ப வட்டி மட்டும் எவ்வளவு வரும்? 12,400 தானே 14,632 நம்பர். எவ்வளவு மாறுது? 2,232 தான் வட்டி. ஓகேண்ணே, அசலி வட்டி கூட்டினா மொத்த தொகை, அவ்வளவுதானே. இப்ப வட்டிக்கு ஃபார்முலா PNR/100. இப்போ வட்டி மட்டும் எவ்வளவு கிடைக்குது? 2,232. அசல் மதிப்பு 12,400. காலம் 3 ஆண்டுகள். வட்டி வீதம் தான் கண்டுபிடிக்கணும். வகுத்தல் 100. 2 0க்கு 2 0. அடுத்து 3ஆல் அடிக்கலாமா? 1 3 3, 7 3 21, மீதி 1 13ல 4, மீதி 1 4, 744. ஓகேங்களா? இப்ப அடிக்கலாமா? திரும்ப 4ஆல் அடிப்போம். 31, இங்க 4 அடிச்சோம்னா 1 34ல 8 நாங்க 32, மீதி 2 24ல 6. அடுத்து 1 31 31, 6 31 186. அப்ப வட்டி விகிதம் எவ்வளவு வருது? 6%. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து, ஒரு கடைக்காரர் ஒரு எலக்ட்ரிக் பிளண்டரை 3% நஷ்டத்தில் விற்கிறார். அவர் 172 கூடுதலாக விட்டிருந்தால் அவருக்கு 8% லாபம் கிடைத்திருக்கும் எனில் 13% லாபம் ஈட்ட அவர் விற்க வேண்டிய விற்பனை விலை என்ன? இதான் கொஸ்டின். கண்டுபிடிச்சலாமா? அப்ப 3% நஷ்டத்துல வித்திருக்காரு. வித்ததுக்கு அப்புறம் யோசிக்கிறாரு. என்ன யோசிக்கிறாரு? ஒரு 172 நம்ம அதிகமா வச்சிருந்தோம்னா ஒரு 8% லாபம் கிடைச்சிருக்கணும்னு பாக்குறாரு. அப்ப என்ன கான்செப்ட் பாத்தீங்கன்னா, இது ரெண்டையுமே கூட்டுங்கவே. 3 8, இது ரெண்டையுமே கூட்டினாதான் இந்த 172 அப்ப ரெண்டுமே கூட்டின வரும் 11. அப்ப 11% எவ்வளவு? 172. அப்ப அவர் என்ன சொல்றாரு? 13% லாபத்துல விற்கணும். அப்ப நீங்க எவ்வளவுக்கு விற்கணும்னு கேட்கிறாரு. அப்ப 13% லாபம் தானே. லாபம் என்ன பண்ணும்? இதை கூட்டணும். அப்ப 100ஓட 13 கூட்டினா வரும் 113% எவ்வளவு வரும்? 11% 172 113% எனக்கு எவ்வளவு வரும்? கண்டுபிடிக்கலாமா? எப்படி கண்டுபிடிக்கிறது? சதவீதம் அப்படின்னாலே நேர் விகிதம் தான். அப்ப நேர் விகிதம் என்ன பண்ணுவோம்? தலைகீழ போடுவோம். 113 வகுத்தல் 11.5 இன்ட்டு 172.5. ஓகேவா? இங்கேயும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர், அங்கேயும் பாயிண்ட் பாயிண்ட் கேன்சல் பண்ணுங்க. இப்ப 5ஆல் அடிச்சா 2 10, மீதி 1 5. அடுத்து 5ஆல் அடிச்சோம்னா 3 5, மீதி 2 22ல 4, மீதி 2 25ல 5. அடுத்து 23 அடிச்சோம்னா 23 23, 23 23, மீதி 11 5. அப்ப 115ல 5 23 115. அப்ப 113 15 பேருக்குன்னா மான்ஸ் வரப்போகுது. 113 15. 5ஆவது பேருக்குன்னா 15, மீதி 1 5 1 6 5. அடுத்து 3 1 1. அப்ப 5 9 6. அப்ப ஆன்சர் வரும் 1,695 ரூபாப்பா.
அப்போ 13% லாபம் ஈட்டணும் அப்படின்னா விற்க வேண்டிய விலை எனக்கு எவ்வளோ 1695. அடுத்து ஒரு மீச்சர் எண்ணானது 18, 30, 40 மற்றும் 45ஆல் வகுக்கப்படும் போது ஒவ்வொரு முறையும் மீதியாக 7ஐ தரும் எனில் அந்த எண் என்னது? ஓகேவா? நீங்க என்ன கொடுத்தாங்க, ஒரே மீதி தான் கொடுத்துருக்காங்க. ஒரே மீதி கொடுத்தாங்கன்னா அந்த மீதியை லாஸ்டா கூட்டணும், அதை மறந்துடாதீங்க. ஓகேங்களா? அப்ப இந்த கொடுக்கப்பட்ட நம்பருக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? மீச்சரி என்னதுன்னா மீச்சரி என்னன்னா அந்த மீச்சிமா எல்சியம் கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். இப்போ 18, 30, 40, 45. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? 3ஆல் அடிப்போம். 3ஆல் அடிச்சோம்னா 6, 10, 40 அடிக்க முடியாது, 15. அடுத்து 5ஆல் அடிச்சோம்னா 6, 2, 8, 3. அடுத்து என்ன பண்ணலாம்? 2ஆல் அடிச்சோம்னா 3, 1, 4, 3. அடுத்து 3ஆல் அடிச்சோம்னா 1, 1, 4, 3. சரி 1. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? மொத்தமா பெருக்குங்க. எவ்வளவு வரும் பாரு. 3 5, 5 2 30, 30 3 90, 90 × 4 360. ஓகே, மீச்சி மணிக்கு வச்சு 360. ஒரே மீதி கொடுத்து என்ன பண்ண கூட்டணும்னு சொன்னா அப்ப இந்த மீதியை கூட்டுங்க. அப்ப 360 + 7 எவ்வளோ? 367. ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட், ஒருவர் தனது பயணத்தை 12 மணி நேரத்தில் முடிக்க முடியும். அவர் தனது பயணத்தில் முதல் பாதியை 18 km/h வேகத்திலும் இரண்டாவது பாதியை 30 km/h வேகத்திலும் பயணிக்கிறார் எனில் அவர் பயணத்தின் மொத்த தூரத்தை கிலோமீட்டரில் கண்டறியவும். ஓகேங்களா? அப்ப மொத்தம் 12 மணி நேரம் டிராவல் பண்ண போறாரு, அது உறுதி. முதல் பாதி, அதாவது ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் எவ்வளவு தெரியாது, அதே செகண்ட் டிஸ்டன்ஸ் எவ்வளவு தெரியும். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் உள்ளதை என்ன பண்ணலாம்? எக்ஸ்னு வச்சுக்கலாம். எவ்வளவு கிலோமீட்டர் ஸ்பீடு? 18 km. அப்போ x/18. ஓகேவா? தூரம் பை வேகம் அடித்தா நேரம் தானே கிடைக்கும். தூரம் பை வேகம், சாரி, தூரம் பை வேகம் அடிச்சா என்ன கிடைக்கும்? நேரம் தான் கிடைக்கும். அதே கான்செப்ட் தான் ஆன்சர். தூரம் எனக்கு எவ்வளவு தெரியாது, எக்ஸ். ஆனா 18 km ஸ்பீட்ல போறாரு. அதே மாதிரி மீதி தூரத்தை, ஓகே, இது ஒரு பாதி, இது ஒரு பாதி, அப்ப இதுவே எக்ஸ், இதுவே எக்ஸ். ஓகேவா? மீது அதாவது அடுத்த பாதி என்ன பண்றாரு? 30 km/h அவர் இடத்துல போறாரு. மொத்தம் எனக்கு எவ்வளவு நேரம் ஆகுது? 12 மணி நேரம் இருக்குது. ஓகே தானே கொஸ்டின்? அப்ப பாதி தூரம் 18 km ஸ்பீடு, அடுத்த பாதி தூரம் 30 km ஸ்பீடு, மொத்த நேரம் 12 மணி நேரம். இப்ப என்ன பண்ண போறோம்? கிராஸ் மல்டிபிள். 30 இங்க 18. ஓகே, எவ்வளவு ஆயிடும்? 48x. கீழே ரெண்டையுமே பெருக்க வேண்டியதான். = 12. ஓகேங்களா? இப்ப என்ன பண்ணலாம்? நமக்கு தேவை எக்ஸ் மட்டும் தான் தேவை. அப்ப என்ன பண்ணலாம்? இந்த 18 12 பேருமா 12 × 18 × 30 வகுத்தல் 48. இப்ப அடிச்சோம்னா 1 12 12, 4 12 48. அடுத்து 5 2 30, 2 4, 1 2 9. அப்போ 9 × 15 எவ்வளவு வரும்? 135. ஓகேங்களா? அப்ப எக்ஸோட மதிப்பு எவ்வளவு? 135. அப்ப இவரும் 135 km போயிருப்பாரு, இவரும் 135 km போயிருப்பாரு. இது ஒரு பாதி, இது ஒரு பாதி. ஓகேங்களா? இவர் 135 km, இவர் 135 km. அப்ப மொத்த தூரம் எனக்கு எவ்வளவு ஆயிடுச்சு? 270 km. ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். அடுத்து, சமபக்க முக்கோணத்தின் சுற்றளவு 36 சென்டிமீட்டர் எனில் அதன் பரப்பளவை காண்க. கண்டுபிடிச்சலாம். இப்ப பரப்பளவு ஃபார்முலா அது √3/4 × a². ஓகேங்களா? அப்ப a உடைய மதிப்பு எனக்கு தெரியும். ஆனா சுற்றளவு மதிப்பு கொடுத்தனால சுற்றளவு ஃபார்முலா 3a. அப்ப 3a வந்து 36. அப்ப a உடைய மதிப்பு எவ்வளவு? 12. அப்படிங்க போட்டுடலாமா? அப்ப √3/4 × 12 × 12. அப்ப 4 இங்க 3. 3 12 36 √3. 36 √3 இருக்கா? இல்ல. பாயிண்ட்ஸ்ல வந்திருக்கு. அப்ப என்ன இருக்கலாம்? √3க்கு மதிப்பு போட்டுக்கலாம். √3 மதிப்பு 1.732. அப்ப 36 × 1.732ஆல பெருக்கணும். பெருக்கணைக்கு எவ்வளவு வரும்? 36. ஓகேவா? 3 நம்ம பாயிண்ட் வைக்கணும், மறந்துடக்கூடாது. ஓகேவா? 12 இங்க 1, 18 19, மீதி 1, 42 43 4, 10. அடுத்து 3ஆல் பெருக்கணும்னா 6 9 21, மீதி 2 5. அப்ப 2 15, இங்க 13 2 6. 3 நம்பர் பாயிண்ட் வச்சோம். 62.352. அப்ப 62.352 எங்க இருக்கு? இங்க இருக்கு பாருங்க. 62.35.
அப்ப சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு எவ்வளோ 62.35. நெக்ஸ்ட் 4, 5, 9 மற்றும் 12ஆல் முழுமையாக வகுப்படும் ஒரு சிறிய செவ்விய வர்க்க எண், அதாவது வர்க்க எண் எதுன்னு கேட்குறாங்கப்போ அவ்வளவுதான் கண்டுபிடிக்கலாமா. என்ன பண்ண போறோம், இங்க அதே தான் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது. இந்த 4 நம்பர் இருக்கும். 4, 5, 9, 12 எதால அடிக்கலாம், 3ஆல் அடிச்சோம்னா 4 அடிக்க முடியாது, 5 அடிக்க முடியாது, 3 9, 4 3 12. அடுத்து 4ஆல் அடிச்சோம்னா ஓகே. இப்போ மொத்தம் பெருக்க வேண்டியதான். இங்க பெருக்குனா 12, இங்க பெருக்குனா 15, 12 5 பங்கங்கள் வரும் 180. ஓகேங்களா. ஆனா 180ங்கிறது ஒரு வர்க்க எண் கிடையாது. ஓகேங்களா. எனக்கு வர்க்க எண் தான் வரணும். அப்ப 180 2ஆல பெருக்கினா எவ்வளவு வரும், 360. 360 ஒரு வர்க்க எண் கிடையாது. ஓகேவா. அப்ப 180 3ஆல பெருக்கி பார்ப்போம். 3ஆல பெருக்கினா வரும் 540. இதுவும் வர்க்க எண் கிடையாது. 180 4ஆல பெருக்கினா எனக்கு எவ்வளவு வரும் 720. இதுவும் வர்க்க எண் கிடையாது. 180 அப்ப 5ஆல பெருக்குது எவ்வளவு வரும் 900. 900 எனக்கு ஒரு வர்க்க எண். ஏதோ ஒரு வர்க்க எண் 30 ஸ்கொயர். அப்ப வர்க்க எண் இங்க வரும் 900 தான் எனக்கு வரும். அப்ப சிறிய ஒரு செவ்விய வர்க்க எண் அது 900. நெக்ஸ்ட் A இன் 12% B இன் 25% என்றால் A/B என்பது எதற்கு சமம். ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் பா. A இன்ட்டு 12% சமம் B இன்ட்டு 25%. ஓகேங்களா. இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதை அப்படியே மாத்திக்கலாம். எப்படி மாத்த போறோம்னா சென்ற உள்ளது B, இது வந்து A. ஓகேங்களா. அப்ப A உடைய மதிப்பு 25, B உடைய மதிப்பு எவ்வளோ 12. ஓகேங்களா. அவ்வளவுதான். அப்ப ஆன்சர் எவ்வளோ 25:12. ஸோ இன்னும் உங்களுக்கு தெளிவா புரியணும் அப்படின்னா A இன்ட்டு 12% 12/100 சமம் P இன்ட்டு 25% 25/100. அப்ப 100க்கு 100 கேன்சல். இப்போ B கீழே கொண்டு வந்தோம்னா A/P. இங்க ஆல்ரெடி 25 அப்படியே இருக்கும். 12க்கு போனா வகுத்தல வந்துடும். அப்ப A ஓட மதிப்பு 25, B ஓட மதிப்பு எவ்வளோ 12. இதை நம்ம சுருக்க முடிஞ்சா சுருக்கலாம். பட் இங்க சுருக்க முடியல, அப்படியே விட்டாச்சு. ஆன்சர் வரும் 25:12. நெக்ஸ்ட் ஒரு நேர்மறை எண் K ஆனது 18ஆல் வகுக்கப்படும் போது வரும் மீதி 9. அதே போல் K ஆனது 6ஆல் வகுக்கப்படும் போது வரும் மீதி என்ன. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள்ப்பா. அந்த எண்ணை ஈஸியா கண்டுபிடிக்கலாம். அந்த K உடைய மதிப்பை நான் கண்டுபிடிப்பேன். அந்த எண் என்னவா இருக்கும் பாத்தீங்கன்னா 18ஆல் வகுத்தா எனக்கு எவ்வளவு கிடைக்குது, மீதி 9 கிடைக்குதா. அப்ப ரெண்டையுமே கூட்டுங்க. 18 ஒண்ணு கூட்டினா எவ்வளவு வரும் 27. அப்ப K உடைய மதிப்பு எவ்வளவு 27. பாருங்க 27. அப்ப 18ஆல் வகுத்தீங்கன்னா ஒரு 18 18, மீதி எவ்வளவு வரும் 9. அப்ப அந்த எண் கிடைச்சிச்சா. இப்ப K அந்த என்ன பண்ணும் 6ஆல் டிவைட் பண்ணுமா. அப்ப K ஓட மதிப்பு எவ்வளவு 27. இப்ப 6ஆல் டிவைட் பண்ணுங்க எவ்வளவு வரும் 4 24, மீதி எனக்கு எவ்வளோ 3. ஆன்சர் வரும் கரெக்ட், ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 15 சென்டிமீட்டர் x 8 சென்டிமீட்டர் x 6 சென்டிமீட்டர் அளவிலான ஒரு செவ்வக பெட்டியில் வைக்கக்கூடிய குச்சியின் அதிகபட்ச நீளம். குச்சியின் அதிகபட்ச நீளம் அப்படின்னா மூலை விட்டம் கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். அவ்வளவுதான்ப்பா. அப்ப மூலை விட்டம் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா √L² + B² + H². அப்ப √L மதிப்பு எவ்வளோ 15² + 8² + 6². அப்போ 15² எவ்வளோ 225 + 8² 64, 6² 36. அப்போ மொத்தமாக கூட்டினா எவ்வளோ வரும் 325. ஓகேவா. அப்போ 325 முழுவதனை வெளியே எடுக்க முடியாது. அப்போ 325 எப்படி பிரிக்கலாம் 25 × 13 பிரிக்கலாம். 25 × 13. அப்ப 25 வெளியே எடுத்து வரும் 5, 13 உள்ளே இருக்கும். ஆன்சர் எது கரெக்ட் 5√13. ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட் 25 அடுக்கு 3.8 × 5 அடுக்கு 4.2 வகுத்தல் 5 அடுக்கு 6.4 சமம் 25 அடுக்கு x எனில் x இன் மதிப்பை காண்க. ஓகே பாருங்க இங்க 25 இருக்கு, இங்க 5 இருக்கு. ஓகேங்களா. அப்ப 25 அடுக்கு 3.8 × 5 அடுக்கு 4.2 வகுத்தல் 5 அடுக்கு 6.4 25 அடுக்கு x. இப்ப என்ன பண்றோம் அனைத்துமே நான் என்ன பண்ண 5 கொண்டு வரணும் அப்படின்னா இங்க என்ன பண்ணோம் இது 5² எழுதலாமா. அப்ப 5² 3.8. ஓகேங்களா. சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் இதை வகுத்தரலாம். ஓகே இந்த ரெண்டுமே அடிமான சமம் தானே. அப்ப வகுத்தல் என்ன பண்ணும் கழிப்போம். அப்ப 4.2 - 6.4 எனக்கு எவ்வளவு வரும் 5.
2.2 வரும். -2.2 ஓகேங்களா? சமம் இங்க 5 ஸ்கொயர் எக்ஸ் ஓகேங்களா? இப்ப பாருங்க, இப்ப 5 ஸ்கொயர் 3.8 அப்ப என்ன பண்ணும்? 2 அடுக்கு வந்தா பெருக்கணும். அப்ப எவ்வளவு வரும்? 7.6 இன்ட்டு 5 -2.2 இங்க 5 பவர்ல வரும் 2x ஓகேங்களா? அப்ப பெருக்கல் வந்து என்ன பண்ணா அப்படியே கூட்டுவோமா? அப்ப இங்க 7.6 இங்க -2.2 அப்ப எனக்கு எவ்வளவு வரும்? 5.4 அப்ப 5.4 is equal to 5 power 2x இப்ப அடிமான சமம். அப்ப அடுக்குகள் சமப்படுத்தலாம். அப்ப 2x அன்னைக்கு எவ்வளவு? 5.4 அப்ப x மதிப்பு எவ்வளவு வரும்? 2.7 ஆன்சர் எது கரெக்ட்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், ஒரு ஒரு செவ்வக கார்பெட்டின் பரப்பளவு 168 மீட்டர் ஸ்கொயர், அதன் சுற்றளவு 62 மீட்டர் ஆகும். எனில் மூலைவிட்டத்தின் நீளத்தின் அளவு என்ன? மூலைவிட்டத்தோட அளவு என்னன்னு கொஸ்டின் இருக்காங்க. இப்ப பரப்பளவு, ஓகே, பரப்பளவுக்கான ஃபார்முலா அது L into B. அப்ப L into B தான் எவ்வளவு? 168. அடுத்த சுற்றளவு, சுற்றளவுக்கான மதிப்பு எனக்கு எவ்வளவு? 62. சுற்றளவுக்கு ஃபார்முலா 2L plus B. அதே எவ்வளவு? 62. அப்ப L plus B மதிப்பு எனக்கு எவ்வளவு? 2 62 31. அப்ப கூட்டினா 31 பெருக்கினா 168. அப்ப எந்த ரெண்டு நம்பர் கூட்டினா 31 வரும்? அதே ரெண்டு நம்பருக்கு 168 வரும். 24 7. ஏன்னா 24 7 31, 24 7 பேருக்குன்னா 168. அப்ப நீள மதிப்பு 24, அகல மதிப்பு 7. ஆனா கொஸ்டின் என்ன கேட்டாங்க? மூலைவிட்ட மதிப்பு தான் கேட்டாங்க. அப்ப மூலைவிட்ட மதிப்பு ஃபார்முலா அது √L ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். அப்ப √24 ஸ்கொயர் பிளஸ் 7 ஸ்கொயர். அப்ப 24 ஸ்கொயர் 576 பிளஸ் 7 ஸ்கொயர் 49. அப்ப ரெண்டுமே கூட்டினா 625. வெளியெடுத்த எவ்வளவு வரும்? 25. அப்ப மூலைவிட்டத்தின் நீளத்தின் மதிப்பு எவ்வளவு? 25 மீட்டர். அடுத்து √40 6.325 எனில் √8/5 இன் மதிப்பு என்ன? ஓகேவா? இப்ப பாருங்க 8/5. இப்ப என்ன பண்ண போறேன்? நான் மேலே 5ஆல பெருக்கிறேன், கீழே 5ஆல பெருக்கிறேன். எதுக்கு சார் 5ஆல பெருக்கணும்னா எனக்கு √40க்கான மதிப்பு தெரியும்ல. அப்ப என்ன பண்ண போறேன்? 8ஓட 5 பெருக்கினா 40 கிடைக்க போகுது. அப்ப மேல 5ஆல பெருக்கினா கீழே 5ஆல பெருக்கணும் தானே. அப்ப √40 வகுத்தல் 25 ஓகேங்களா? இப்ப ரூட் என்ன பண்ணலாம்? பிரிக்கலாம். √40 வகுத்தல் √25. அப்ப √40 மதிப்பு எவ்வளவு? 6.3245 வகுத்தல் √25 வெளியே எடுத்தா 5. இப்ப அடிக்கலாமா? ஓரஞ்சு 5, ஓரஞ்சு 5, மீதி 1, 13ல 2, மீதி 3, 32ல 6, மீதி 2, 24ல 4, மீதி 4, 45ல 9. அப்போ 1.2649. ஆன்சர் 1.2649 எங்க இருக்கு? ஆப்ஷன் லாஸ்ட். அடுத்து பின் வருவனவற்றை தீர்வு காணவும். பாருங்க, x மைனஸ் 1/3 மதிப்பு எனக்கு எவ்வளவு? 3 எனில் x கியூப் மைனஸ் 1/x கியூப் மதிப்பு என்னன்னு கேட்கிறாங்க. கண்டுபிடிக்கலாமா? ரொம்ப சிம்பிள் தான்ப்பா. அப்ப எக்ஸ்ல இருந்து எக்ஸ் கியூப் கேட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணா, அங்க கொடுத்திருக்க நம்பரை கியூப் பண்ணும். 3 கியூப். அங்க என்ன நம்பர் கொடுத்தாலும் என்ன பண்ணும்? கியூப் பண்ணணும். ஏன்னா எக்ஸ்ல இருந்து எக்ஸ் கியூப் தான் வருது. அப்ப இந்த நம்பர்ல இருந்து கியூப் பண்ணும். அப்ப 3 கியூப். அடுத்து என்ன பண்ணா, அந்த நம்பரை 3ஆல பெருக்கணும். அந்த நம்பரை 3ஆல பெருக்கணும். நெக்ஸ்ட் இங்க மைனஸ் வந்தா பிளஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதாவது இங்க இங்க மைனஸ் என்ன பண்ணும்? பிளஸ் பண்ணும். அப்ப என்ன பண்ணும்? இந்த நம்பரை கியூப் பண்றோம், இந்த நம்பரை 3ஆல பெருக்கிறோம், இங்க மைனஸ் வந்தா பிளஸ் பண்றோம். அப்ப 3 கியூப் எவ்வளோ? 27 பிளஸ் 9 கூட்டினா எவ்வளோ வரும்? 36. ஆன்சர் எது கரெக்ட்? ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், ஓர் எண்ணிலிருந்து 42 கழிக்கப்படும் போது அதன் மதிப்பு அதனுடைய 70% குறைந்துவிடும். அந்த எண்ணின் 2 பங்கு எவ்வளவு? கோஷ் கேட்கிறான். ஓகே, 42 கழிச்சு என்ன ஆகும்னா 70% குறைந்துருச்சு அப்படின்னா அர்த்தம் 30% குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்ப 30% எனக்கு வரும் 42. அப்போ 30% 42னா எனக்கு 100% எவ்வளவு வரும் கண்டுபிடிக்கும். ஏன்னா 42 கழிக்கும் போது என்ன ஆயிடுச்சு? 70% குறைஞ்சிருச்சு. அப்ப 30% குறைந்தனாலதான் 70% குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்ப 42ங்கிறது 30%. அப்ப 100% எனக்கு என்ன வரும்? என்ன பண்ணும்? இது தலைகளை போடுமா? 100/30 × 42. ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ, ஒரு 3 3, 14 3. அப்ப 140. அப்ப அந்த எண் என்னது? 140. இதுல என்ன கொஸ்டின் கேட்டாங்க? 5ல் 2 பங்கு தானே கேட்டாங்க. அப்ப 140ல 5ல் 2 பங்கு.
இப்போ அடிங்க. ஓரஞ்சு 5, ஈரஞ்சா 10, மீதி 4 40ல் 8. 28 2 மடங்கு வரும் 56. ஆன்சர் 56. நெக்ஸ்ட் 6, 7, 10, 12, 13, 4, 8, 12 8 கருத்து அவதானிப்புகளின் சராசரி விலை, அதாவது மீன் டிவிஎஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? மீன் டிவிஎஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா சமேஷன் ஆஃப், ஓகேவா, சமேஷன் ஆஃப் டி வகுத்தல் எண்ணிக்கை. ஓகே, சமேஷன் டி வந்து எப்படி கண்டுபிடிக்க போறோம்னா, ஸோ சராசரியிலேருந்து வித்தியாசத்தோட கூடுதல், சராசரி கண்டுபிடிக்கணும்ல, அந்த சராசரி கண்டுபிடிச்சிட்டு ஒவ்வொன்றுக்கும் வித்தியாசம் பார்க்கணும். ஓகேங்களா? அதோட கூடுதல் தான் இங்கே சமேஷன் டி. இப்போ இதோட சராசரி எண்ணிக்கை எவ்வளோ வரும் பாருங்க. 13, 23, 35, 48, 52, 60, 72. அப்ப 72 வகுத்தல் மொத்தத்தை நம்பருக்கு 3, 6, 8. இப்ப அடிச்சல் வரும் 9. ஓகே, சராசரி எண்ணிக்கை எவ்வளோ 9. இங்க ஒவ்வொரு நம்பருக்குமே டிஃபரன்ஸ் பார்க்கணுமா? இப்ப சராசரி எவ்வளோ 9. இப்போ 9 வச்சு டிஃபரன்ஸ் பார்க்க போறேன். அப்ப 6, 9 டிஃபரன்ஸ் எவ்வளோ 3. 7, 9 டிஃபரன்ஸ் எவ்வளோ 2. 10, 9 டிஃபரன்ஸ் எவ்வளோ 1. 12, 9 டிஃபரன்ஸ் எவ்வளோ 3. 13, 9 டிஃபரன்ஸ் எவ்வளோ 4. 4, 9 டிஃபரன்ஸ் எவ்வளோ 5. 8, 9 டிஃபரன்ஸ் எவ்வளோ 1. 12, 9 டிஃபரன்ஸ் எவ்வளோ 3. இப்போ இதை ஃபுல்லா கூட்டணும். இதுதான் சமேஷன் ஆஃப் டி. கூட்டினா எவ்வளோ வரும்? 5, 6, 9, 13, 18, 22. ஓகேங்களா? அப்ப 22 வகுத்தல் எத்தனை நம்பர் இருக்கு? 8 நம்பர் இருக்கு. இப்ப அடிங்க. 4 8 8 16, மீதி எவ்வளவு வருது 6. அப்ப 0 சேர்ப்பீங்க, 0 சேர்த்தா பாயிண்ட். 60 எவ்வளவு இருக்கு? 7 8 56, மீதி 4. அப்ப 0 சேர்த்து 40, 40ல் 8 40. அப்ப ஆன்சர் எவ்வளோ 2.75. ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். ஸோ இங்க என்ன பண்ணணும் புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் நார்மலா சராசரி கண்டுபிடிச்சோம். சராசரி கண்டுபிடிச்ச வருது 9. இப்போ நமக்கு தேவை என்னது? அந்த சராசரியோட டிஃபரன்ஸ் நமக்கு தேவை. ஓகே, 9 அப்படின்னா இப்போ முதல் நம்பர் 6. இப்போ சராசரி 9. அப்போ 6, 9 டிஃபரன்ஸ் 3. அடுத்து 7 டிஃபரன்ஸ் எவ்வளோ 2. 10க்கு 9 டிஃபரன்ஸ் 1. 12க்கு 9 டிஃபரன்ஸ் 3. 13க்கு 9 டிஃபரன்ஸ் 4. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் கண்டுபிடிச்சு இதை ஃபுல்லாக கூட்டணும். அதான் சமேஷன் டி. இங்கே என்னங்கிறது நார்மல் நம்பர்ஸ் தான். ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட், ஒரு மனிதனால் ஒரு பணியை 7 நாட்களில் முடிக்க முடியும். ஆனால் அவருடைய மகனின் உதவியுடன் அதை 4 நாட்கள் முடிக்க முடியும். அவரது மகன் தனியாக அந்த பணி எத்தனை நாள் செய்து முடிக்க முடியும்? ஓகேங்களா? ஸோ நார்மலாக ஒரு மனிதன் இருக்காரு. அவர் என்ன பண்ணாரா 7 நாள் அந்த வேலையை முடிப்பாராம். ஆனா அதே வேலையா அந்த மனிதன் அவர் மகனோட சேர்ந்து செஞ்சாரு அப்படின்னா 4 நாள் முடிச்சுவார். அப்ப அந்த மகன் வந்து எத்தனை நாள் முடிப்பாரு? இதான கொஸ்டின். அப்ப இது என்னது 2 நம்பர் பேட்டர்னா? அப்ப 2 நம்பர் பேட்டர் என்ன பண்ணுவோம்? கொடுக்கப்பட்ட 2 நம்பரையும் பெருக்குங்க, வகுத்தல். மகன் மட்டும் கேட்டனால கழிக்க போறேன். 7 4 வித்தியாசம் வரும் 3. இப்ப என்ன பண்ணலாம்? 28/3. இதை அடிச்சோம்னா 9 3 27, மீதி 1 வகுத்தல் 3. ஆன்சர் வரும் 9 1/3 நாட்கள். ஆப்ஷன் ஏ. அடுத்து இந்த கொஸ்டின்ல பாருங்க. கிருஷ்ணா ஒரு பீட்சாவின் 1/3 பகுதியை சாப்பிட்டார் மற்றும் மீதம் இருந்ததில் 2/5 பகுதியை தேர்வு செய்ய சாப்பிட்டார் எனில் சாப்பிடாமல் மீதம் உள்ள பீட்சாவின் பகுதியின் பின்னம் என்ன? இதான் கொஸ்டின். அப்ப இங்க 3 இங்க 5, இந்த 2 நம்பர் பொதுவான ஒரு நம்பர் எடுக்கலாம். 15ன்னு எடுக்கலாம், இல்லைன்னா என்ன பண்ணணும் 30ன்னு எடுக்கலாம். ஓகே, நான் 30ன்னு எடுக்கிறேன், முழு நம்பரை கொண்டிருக்கா. இப்போ ஒரு பீஸாவுடைய முழு அளவு எவ்வளவு சொல்றேன் 30ன்னு வச்சுக்கலாம். இதுல என்ன பண்றோம் 1/3 யார் சாப்பிட்றா? கிருஷ்ணா. அப்ப கிருஷ்ணா எவ்வளவு சாப்பிடுவாருன்னு பாத்தீங்கன்னா 1/3 மொத்தம் எவ்வளவு 30. அப்ப எவ்வளவு ஆயிரும்? அடிச்சோம்னா 10. அப்ப அந்த 30ல 10 பங்கு என்ன பண்ணிடுவாருன்னா கிருஷ்ணா சாப்பிட்டுருவாரு. அப்ப மீதம் உள்ளதுல என்ன பண்ண போறாங்க? தேவிசியா சாப்பிட போறாங்க. மீதம் உள்ளது எனக்கு எவ்வளவுதான் இருக்கு? 20 தான் இருக்கு. அப்ப அந்த 20ல 2/5 அவங்க சாப்பிட போறாங்க. அப்ப எவ்வளவு வரும்? ஓரஞ்சு 5, இங்க 4, எவ்வளவு வரும்? 8. அப்ப தேவிசியா 8 சாப்பிடுறாங்க. அப்ப மொத்தம் 30ல கிருஷ்ணா 10, தேவிசியா 8, மொத்தம் 18 போக மீதி எனக்கு எவ்வளவு வரும்? 12 வரும். மீதி எனக்கு எவ்வளவு? 12. மொத்த பங்கு எனக்கு எவ்வளவு? 30. இப்ப 12/30 தான் மீத பகுதி பின்னம். இதை அடிச்சோம்னா 2 12, 5 30. ஆன்சர் வரும் 2/5.